ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு செரன் ரெசிபி. இன்றைக்கு நான் அரேபியன் சிக்கன் மண்டி ரைஸ் செய்கிற மாதிரி காட்ட போகிறேன். ஒரு சிக்கன்ட ரெசிபி இன்க்ரீடியன்ஸ் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். தேவையானவங்க அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஏன் ஃபேமிலிக்காக 2 சிக்கன் எடுத்துக்கிறேன். இது தான் இன்க்ரீடியன்ஸ்: chili flakes, vinegar, lemon juice, salt, மண்டி பவுடர், ஜிஞ்சர் garlic paste, chili powder. இதெல்லாத்தையும் போட்டு நான் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். இந்த அரேபியன் மண்டி பவுடர் ரெசிபி நான் ரமதான் வீடியோவில் வீக் 1 நான் அந்த ரெசிபி செஞ்சுக்கிறேன். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். தேவையானவங்க அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணுறேன், சிக்கனோட மெரினேட் பண்ணி வைக்கிறதுக்கு. ரைஸை அளந்தெடுத்த அதே கப்பால் தான் நான் சிக்கன் ஸ்டீம் பண்ணி எடுத்த வாட்டரை அளந்தெடுத்தேன். ஸோ அதே அரிசி அளந்தெடுக்கிற அதே கப்பால் நீங்கள் சிக்கன் ஸ்டோக்கையும் அளந்தெடுங்க. நான் 4 கப்ஸ் ரைஸ் எடுத்தேன். மீடியம் சைஸ் அனியன், ஜிஞ்சர் garlic பேஸ்ட், ஃபுட் கலரிங், ஜீரா, cardamom, cloves, cinnamon, dry lime, bay leaf, oil, ghee. இதெல்லாம் தான் நான் ரைஸ் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட்ஸ். சிக்கன் ஸ்டாக்கும் ஆட் பண்ண வேணும். 1.5 ஹவர்ஸுக்கு மெரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இப்போ நாங்கள் ஸ்டீம் பண்ணி எடுப்போம். 35 to 40 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுங்க, மீடியம் ஃப்ளேமில். பவுலில் வைக்கிற பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா வலித்து சிக்கனோட அப்ளை பண்ணி நாங்கள் ஸ்டீம் பண்ணி எடுப்போம். அதுக்குள்ளே நான் இந்த ரைஸுக்காக ஒரு ஈஸி சலட் ஒன்று ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். 40 மினிட்ஸுக்குள்ளே நான் ஸ்டீம் பண்ண சிக்கன் ரெடி. இப்போ நான் ரைஸ் குக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறேன். இப்போ நான் ஒரு பேனில் கீயையும் ஆயிலையும் ஆட் பண்ணுறேன். ஹீட் ஆகின ஆயில், ட்ரை ஸ்பைசஸ்,
காடமன், க்ளோவ்ஸ், ஜீரா, பே லீஃப், சினமன் எல்லாத்தையும் போட்டு அந்த கையோட ட்ரை லைமை இப்படி ஃபோக்கால் ஹோல் போட்டு அதையும் போட்டு லேசாக சொட்டேட் பண்ணுங்கள். ஸ்லைட்டாக சொட்டேட் பண்ணுங்கள். ரோஸ்டாக விடவானம். ஜீரா ரோஸ்ட் ஆகினா கசப்புத்தனம் வரும். அதோடு நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சு அனியனை ஆட் பண்ணி அனியன் கொஞ்சம் சாஃப்டாக குக் பண்ணி எடுக்கிறேன். அனியன் சாஃப்டாகிட்டு இதோட நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி கொஞ்சம் சொட்டேட் பண்ணி எடுக்க போகிறேன். க்ரீன் சில்லிஸ் ஒரு 5-6 க்ரீன் சில்லிஸை ஸ்மால் சைஸாக கட் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணி லேசாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இப்போ இது சிக்கன் ஸ்டாக். நான் சிக்கன் 40 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணினேன். அதில் வந்து இந்த சிக்கன் ஸ்டாக்கை இதோட இந்த ஆனியன் ஃப்ரை பண்ணினோட ஆட் பண்ணி இதோட நான் சிக்கன் க்யூபையும் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 1 க்யூப் தானே ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற சால்ட்டையும் ஆட் பண்ணி இப்போ நான் 30 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்த ரைஸையும் இப்போ இந்த லேசாக பாயில் ஆகிக்கணும் வர சிக்கன் ஸ்டாக் வாட்டரில் இந்த ரைஸை ஆட் பண்ணுறேன். ரைஸை 30 மினிட்ஸ் சோக்காக வைங்க. நல்லா ஊற வச்ச ரைஸை இப்போ அந்த இதோட மிக்ஸ் பண்ணி நான் குக் பண்ணி எடுக்க போகிறேன். நாங்கள் இதால் கவர் பண்ணி குக் பண்ணுவோம். அது வரைக்கும் நான் சாக்கோலை ரெடி பண்ணுறேன். இப்போ ரைஸ் குக் ஆகி கொண்டு இருக்குது. நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்னு இடையில ரைஸை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரைஸ் ரெடியாகி கொண்டு வருது. இப்போ நான் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டு இதுக்கு மேலால் ஃபுட் கலரிங்கை சுற்றி வர ஊற்ற போகிறோம். ஊற்றி இந்த ரைஸை இன்னொரு 10 மினிட்ஸ் கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுப்போம். இப்போ 10 மினிட்ஸுக்கு பிறகு நான் ஸ்டீம் பண்ண சிக்கனை ரைஸுக்கு மேலே வச்சு சாக்கோலை வைக்க இப்படியான ஒரு சில்வர் கப் சில்வர் ஃபாயில் கப் ஷேப்பில் ரெடி பண்ணுங்கள். நான் சில்வர் கப் தான் யூஸ் பண்ணினேன். அதில் நான் ரெடி பண்ணின சாக்கோல் பேர்ன் பண்ணின சாக்கோலை அந்த சில்வர் கப்பில் போட்டு அந்த சாக்கோலுக்கு மேலால் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் போட்டு ஸ்மோக் வெளியே போகாத மாதிரி ஒரு லிட்டால் கவர் பண்ணி 10 மினிட்ஸ் வைங்க. அந்த ஸ்மோக் அந்த ரைஸ் சிக்கனுக்குள்ளே சுற்றி கொண்டிருக்கும். ஸோ சாக்கோல் ஸ்மெல் சூப்பராக வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்களோட ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த அரேபியன் மந்தி சிக்கன் ரைஸ் ரெடி. இது தான் நான் செஞ்ச சிக்கன் மந்தி ரைஸ். ஸோ நான் இதோட சாப்பிட்றதுக்கு ஒரு சலாட் செஞ்சேன். அது கீக்கோம்பர், கேரட், பிளாக் பெப்பர் பவுடர் அண்ட் சால்ட். குயிக் சலாட். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.